காரியம், மிகச்சரியான காரியம் அப்படின்னா த ரைட் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆல்சோ அமங் தோஸ் ஹூ ஆர் கால்டு டு பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்க எத்தனை பேர்களை இறைவன் அழைத்தாரோ அவர்களில் நீங்களும் ஒருவர். எத்தனை பேர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை பரிசுத்தமாக்கியும் இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்லுவார். உலகத்திலே மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் தமக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி தான். இறைவன் இருக்கிறார் என்று நம்பின பிறகு தான் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இறைவனே இல்லை என்ற பிறகு இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்தான்னா தேர்ந்தெடுக்காட்டா என்ன, அப்படி ஒரு செய்திக்கு போயிடும். இப்போ இறைவன் உள்ளபடியே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? இறைவன் உள்ளபடியே உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்திருக்கிறாரா? புத்திக்கு எட்டாத காரியம் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? மனிதர்கள் விளங்கி கொள்ள முடியாத காரியம் நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தால் இறைவனை நம்ப முடியும். அப்படி நடக்கலைன்னா இறைவனை நம்ப முடியாது. அப்படி நடந்திருந்தால் எங்களுக்கு நிரூபிக்க முடியாது உங்களால். அதான் தாவீது ராஜா இன்றைக்கி 42ஆம் சங்கீதத்தில் சொல்கிறேன், உம்முடைய அதிசயங்களை நான் சொல்லணுன்னா அவை எண்ணிக்கையில் அடங்காதவைகள். என்னையா மிஞ்சி போனால் 115 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான் தாவீது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, பல அதிசயங்கள் நம்முடைய மனித குணத்தினால மறந்து போயிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசனை பண்ணி தனிமையில் உட்காந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அன்னைக்கு கூட இப்படி ஒன்று நடந்ததில்ல, யாருமே செய்ய முடியாத ஒரு சிக்கலில் இருந்தோம், எப்பேற்பட்ட விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். இப்படி அவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்த்திருந்தீர்கள் என்றால் இறைவனை விட்டு பின்வாங்கி போக மாட்டீங்க. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார். when we study the book of Romans, ரோமருக்கு எழுதின கடிதத்தை நாம் படிக்கும்போது, ஆய்வு செய்யும்போது, we walk into a court room, நாம் ஒரு நீதிமன்ற அறையில் நடந்து செல்வது போல் தோன்றுகிறது. First, Paul called Jews and Gentiles to the stand and found both guilty before God. முதலாவது பவுல் என்ன பண்ணுறாரு, யூதர்கள் அல்லாத சமயத்தார்களையும் அந்த நீதிமன்ற அறைக்குள் அழைக்கிறார். இருவருமே எதிரெதிராக குற்றவாளி கூண்டில் நிற்கிறார்கள். Then he explained God's marvelous way of salvation, justification by faith. அதுக்கப்புறம் தான் எப்படி நீங்கள் பாவத்தின் பிடியிலிருந்து, உங்களுடைய அழிவிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே குற்றம் செய்யாத, குற்றம் அறியாத அவரை குற்ற நிவாரண பலியாக கொடுக்கிறார். ஒரு சின்ன பாவம் கூட செய்யலை. அப்படி வாழ்ந்தார். பரிசுத்தரையும் பரிசுத்தராக வாழ்ந்தார். ஏன்னா அவர்தான் தேவன் இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவனே மனித குலத்திலே மனித உருவெடுத்து பிறக்கிறார். ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஒரு குற்றமும் செய்யாமல் மகா கொடிய குற்றங்கள் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனையை அனுபவித்தார். அப்படி அந்த இரத்தத்தை சிந்தினதினால் நமக்கு பாவ விமோசனம் கிடைக்கிறது. இந்த உலகத்திலே பாவ விமோசனம் வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. சர்வசாதாரணமான இன்றைய வாழ்க்கையிலே பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒரு விமோசனமும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குறுகிய காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது, நாம் எப்பேற்பட்ட அவலங்களை, தவறுகளை செய்திருக்கிறோம், நான் செய்த தவறுக்கு விமோசனமே எனக்கு கிடையாதுங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் வருகிறார்கள். அந்த பாவ விமோசனம் யாரால் கிடைத்தது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைத்தது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் இருந்தவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர்களுக்கும் இவர்களுக்கும் விசுவாசத்தினாலே தான் கிடைத்தது என்பதை பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தையும், பாவம் என்னை விட்டு போக வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான்
பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும் என்பதையும் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விமோசனம் உண்டு அப்படின்னு பவுல் விளக்கி சொல்கிறார். At this point, he answered his accusers and defended God's salvation. இந்த நிலையிலே அவரை குறித்து குற்றம் சாட்டியவர்களுக்கு அவர் பதில் சொல்லி தேவனுடைய விமோச்சன ரட்சிப்பை அவர் தற்காத்து நிற்கிறார், அதற்கு வக்காலத்து வாங்குகிறார். This plan of salvation will encourage people to sin, they cried. இப்படியெல்லாம் நீ சொன்னேன்னா என்ன பாவம் வேணால் செஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து உங்கள் குற்றத்தை சொல்லி இறைவா என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னால் இறைவன் உனக்கு மன்னித்து விடுவார் என்றால் மக்கள் துணிந்து பாவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் போதனையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்படி தான் செய்வேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது இந்த உலகத்திலே நம்மை போல வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சொன்னார், மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று இயேசு சொன்னார். இன்றும் அது நடைமுறையிலே உள்ளது. அதான் பவுல் சொன்னார். நம்ம கூட அன்றைக்கி பிஷப் வந்தப்போ சொன்னார், ஞாபகத்தில் இருக்கா? ஒரு பச்சை களிமண்ணை வைத்து ஒரு பானையை ஒரு குயவன் செய்கிறான். அந்த பானை சரியாக வணைந்து வர முடியவில்லை என்றால் மறுபடியும் அதை களிமண்ணாக்கி வேறு விதமாக வணைந்து கொள்கிறான் இல்லையா? இதே அந்த பானையை அவன் வணைந்து நெருப்பிலே வைத்து சுட்டு வெளியில் எடுத்து விட்டால் அவன் மறுபடியும் அந்த மண்ணை கொண்டு இன்னொரு பானை செய்ய முடியாது. அது அப்படியே கொண்டு போய் குப்பையில் போடுவதற்குத்தான் ஆகும். நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பாதையிலே நடந்து பாவம் என்னதென்றும் பரிசுத்தம் என்னதென்றும் தெரிந்து கொண்ட பின்பு துணிகரமாக இயேசு கிறிஸ்துவின் வழியை விட்டு விலகி போவோம் என்றால் நாம் ஒன்றுக்கும் பயன்பட மாட்டோம், நித்திய நரகத்திற்கு செல்வோம் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாவம் செய்துவிட்டு இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் மன்னிப்பை பெற்றுவிட்டால் மீண்டும் பாவத்திற்கு செல்வீர்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் பாவத்திற்கு சென்றால் திரும்ப மாட்டீர்கள் அப்படின்னு இயேசு தெளிவாக சொல்கிறார். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நல்லா பாருங்கள், பேதுரு செய்த தவறை நினைத்து அந்த பக்கமாக போய் மனம் கசந்து அழுதான் இல்லையா? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான்? எல்லாமே தெரிஞ்சிட்டேன், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, அதற்கு மன்னிப்பே அவனுக்கு கிடைக்கவில்லை. இறைவன் நினைத்திருந்தால் யூதாஸ் காரியத்தை ஒரு பார்வை பார்த்திருந்தால் என்னவாயிருக்கும்? ஆனால் இயேசு பேதுருவை பார்த்தார். அவன் மனம் கசந்து அழுதான். யூதாஸ் காரியத்தை இயேசு பார்க்கல, மன்னிப்பு கிடைக்கல. அதனாலே மனிதர்களுடைய கோட்பாடு தவறு. பவுலுக்கு எதிராக மக்கள் அநேகர் இப்படியெல்லாம் இறைவன் விடுதலை கொடுத்து விட்டால் மக்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வார்களே என்று வாதிட்டார்கள். They cried, "It is against the very law of God." நிச்சயமாக இறைவனின் திட்டம் நியாயப்பிரமாணம் அப்படி அல்ல என்று சொன்னார்கள். But Paul refuted them and so doing explained how Christians could experience victory, liberty and security. பவுல் என்ன சொன்னார்? கடுமையாக கண்டித்தார். கிறிஸ்தவர்கள் விழுந்து போகக்கூடியவர்கள் தான். ஏனென்றால் நாம் யாருக்கு எதிராக போரிடுகிறோம், போர் செய்கிறோம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, இந்த வான மண்டலங்களில் உள்ள அந்தகார சேனைகளோடு, பேய்களோடும், துரைத்தனங்களோடும், கடுமையான அதிகாரிகளோடும் நாம் போரிட வேண்டியுள்ளது. சாதாரண மாம்சத்திலே நீங்கள் இருக்கும்போது உங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். ஆனால் இறைவனின் துணையோடு நீங்கள் செல்லும்போது வீழ்ந்து கிடக்கும் உங்களை இறைவன் கை தூக்கி எடுக்கிறார். இந்த நிலையிலே வீழ்ந்து போனவர்கள் தான் என்று நியாயம் தீர்ப்பது தான் மனிதர்கள்.
அவன் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையை அவன் அடைகிறான் என்று சொல்கிறார். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், இறைவனோ உள்ளத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் உங்களை கை தூக்கி மீட்டெடுக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், முழு சுதந்திரம் கிடைக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கடையிலே அடகு வைத்த நகையை ஒருவர் பணம் கொடுத்து மீட்க முடியாத நிலைக்கு போகும்போது இன்னொருவர் மீட்டு உங்களிடம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் சிறைச்சாலையிலே நாம் சிக்குண்டு விட்டோம், அடிமைத்தனத்திற்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம். அதற்கான தொகையை இயேசு கிறிஸ்து கொடுத்து உங்களை மீட்டெடுத்து முழு சுதந்திரத்தை கொடுத்து யாரும் வந்து உங்களை கலங்கடிக்காதபடி பாதுகாப்பை தருகிறார். அதான் விக்டரி, லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி. பாவம் செய்த எவனும், குற்றச்செயல் செய்த எவனும் குற்றத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அவனால் வாழ்நாள் முழுவதும் பயந்து பயந்து சாகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா நமக்கு எப்பேற்பட்ட பதட்டம் வருகிறது, எப்பேற்பட்ட பயம் வருகிறது. ஏன்னா நம்முடைய மனதிற்குள்ளே இறைவன் வசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனதிலே அவர் இருப்பார். அவர் மனதிற்குள் இருந்து நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் யோசிச்சு பாருங்கள். தேர் வேர் ஜூவிஷ் பிலீவர்ஸ் இன் த ரோமன் அசம்பிளிஸ் அண்ட் தே வுட் naturally ask, what about Israel? How does God's righteousness relate to them in this new age of church? ரோம அரசாங்கத்திலே யூத விசுவாசிகள் இருந்தார்கள். அவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்படி சொல்கிறீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த புதிய காலத்து சபைகளிலே தேவனுடைய நீதி எவ்வாறு சபைகளுக்கு பொருந்துகிறது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த இஸ்ரேல் நாடுங்கிறது அப்போ இறைவனுடைய நாடு இல்லையா? யூதர்கள் என்பவர்கள் இறைவனுக்கு பிடித்தமானவர்கள் இல்லையா? யூதர்கள் அல்லாதவர்கள் தான் இறைவனுக்கு பிடித்தமானவர்களா? அப்போ இஸ்ரேல் என்ற நாட்டை குறித்து தேவனாகிய கர்த்தர் மறந்து விட்டாரா? இயேசு கிறிஸ்துவுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லையா? இப்படி பலவிதமான கேள்விகளை யூத விசுவாசிகள் கேட்கிறார்கள். In chapter 9 to 11, Paul gave a complete history of Israel, past, present and future. இந்த ரோமருக்கு எழுதின அந்த கடிதத்திலே 9 முதல் 11 வரை உள்ள அதிகாரங்களிலே இஸ்ரேல் நாட்டின் கடந்த காலங்களையும் நிகழ்காலத்தையும் வரும் எதிர்காலத்தையும் குறித்து அவர் தெளிவாக முழுமையான வரலாற்றை கொடுக்கிறார். Then he concluded with the practical outworking of God's righteousness in the life of believers. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையிலே தேவனுடைய நீதி எவ்விதமாக நடைமுறையிலே விளங்குகிறது என்பதை சொல்லி முடிக்கிறார். When we sum it up all in the book of Romans, இந்த ரோமபுரி எழுதின அந்த கடிதத்திலே பவுல் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ என்பவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்தீர்கள் என்றால், Be right with God, with yourself and with others. நீங்கள் சரியானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். சரியானவற்றை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? ஒருத்தன்ட்ட போய் கேட்குறோம், ஏன் இப்படி யோக்கியமாக நடந்துக்கையா? யோக்கியமாக தான் நடந்துக்கிறான், என்ன தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் சரிதான் ஐயா, என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எதை வைத்து நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது சரி என்று எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? அதுக்கு ஒரு ஸ்கேல் வேணுமா இல்லையா? அப்போ சொல்லுவாங்க, ரொம்ப ஓவராக பண்ணாதையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஓவரு? எதுக்கு மேலே ஓவரு, எதுக்கு கீழே ஓவர் இல்லை? ஒரு அளவுகோல் வேணும்ல. இறைவனின் அளவுகோல் தான் அளவுகோல். பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நீதியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லிய நீதிகள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அநீதியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற அநீதிகள் தான்.
அதான் அவர் என்ன சொல்கிறாரு, பி ரைட், சரியான நேர்மையானவர்களாக இருங்கள். பி ரைட் வித் காட், பி ரைட் வித் யோர் செல்ஃப், பி ரைட் வித் அதர்ஸ். நினச்சி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் அதை செய்வீர்களா? இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதற்கு ஒப்பான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் நேசிப்பாயாக. இதற்கு ஒப்பான எக்ஸாக்ட்லி ஈக்குவலான ஒரு கற்பனை என்னென்னா, உன்னை நீ எப்படி நேசிப்பாயோ அடுத்தவனை நீ கன்னத்தில் அறைவாயா? உன்னை நீ அறைவாயா? அறைஞ்சால் அடுத்தவனை அறைய மாட்டேன், நான் அடிச்சுக்கிற மாட்டோம். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொன்ன ஞானி இந்த உலகத்திலே பிறக்கவே இல்லை, இனிமேலும் பிறக்க போகிறதில்லை. உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி அப்படின்னா உலகத்தில் ஒரு பிரச்சனையும் வராது. இன்றைக்கி ட்ரம்ப்பு போய் பக்கத்தில் ஒரு நாட்டை கைது பண்ணிட்டு வந்தார்ல, வெனிசுவாலா, அந்த அதிபரையும் அந்த மனைவியும் அவருடைய மனைவியும் கைது பண்ணி நாட்டை கைப்பற்றி என்னடா பண்ணீங்கன்னு கேட்டால், அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கான். திருட்டு அயோக்கியன். அவனுடைய நாட்டை நேசிப்பது போல் பிறனுடைய நாட்டை நேசிக்க வேண்டாமா? இவனெல்லாம் பைபிள் பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது இல்லையா? இப்படியெல்லாம் பாருங்கள். பி ரைட் வித் காட், பி ரைட் வித் யோர் செல்ஃப் அண்ட் பி ரைட் வித் அதர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் ரிசீவ் பை ஃபெய்த் மேக்ஸ் இட் பாசிபிள் ஃபார் அஸ் டு லிவ் ரைட் லைஃப்ஸ். நீங்களாக நீதி உள்ளவர்களாக வாழ முடியாது. ரொம்ப தெளிவாக இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திராட்சை செடியானது அந்த திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் மட்டுமே அந்த கொடியினால் பலன்களை தர முடியும். திராட்சை கொடி இப்படி வெட்டுண்டு போனால் என்ன ஆகும்? அதுக்கு தெரியாது, எந்த சாரும் போகாது, அப்படியே உலர்ந்து போய்விடும். ஆகவே என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொன்னார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இறைவனை தங்களுடைய மனதின் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் கொடிகளாக இருக்கும்போது திராட்சை செடி என்ன சுவையில் கனிகளை தருமோ அதைத்தான் நாம் சாப்பிடும், அதைத்தான் நாம் கொடுக்க முடியும். ஒரு கொடி, திராட்சை கொடி என்றால் திராட்சை பழங்களைத்தான் கொடுக்கும். கசப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய காட்டு திராட்சை கொடி அப்படின்னா கசப்பான பழம்தான் அந்த கிளைகளிலே வரும். நல்ல இனிப்பான சுவையுடைய திராட்சை செடியிலிருந்து அதன் கொடிகளில் இனிப்பான பழங்கள் வரும். திராட்சை செடியிலே அத்தி பழங்களை பறிப்பீர்களா? இயேசு கேட்டார். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் என்னுடைய குணாதிசயங்களை காட்டுவீர்கள். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய குணாதிசயம் வராது என்றார். The righteousness of God received by faith makes it possible for us to live right lives. தேவனுடைய நீதியினாலே விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த நீதிதான் நம்மளை சரியான வாழ்க்கையை வாழச் செய்கிறது. The Romans needed this message then and we need it today. Be right. அன்றைய காலத்திலே ரோமாபுரியில் வசித்தவர்களுக்கு பவுல் இந்த செய்தியை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்று நமக்கு இந்த செய்தி தேவையாக இருக்கிறது. ஆகவே சரியானவர்களாக இருங்கள், நேர்மையானவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் இஸ் ஒன் ஏரியா ஆஃப் லைஃப் வேர் யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் விக்டரி, லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி? உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே உங்களுக்கு இன்னும் அதிகமாக வெற்றி தேவையாகிறது, இன்னும் அதிகமாக சுதந்திரம் தேவையாகிறது, இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேவையாகிறது? How does being right with God, yourself and others help you accomplish this? தேவனோடும் உங்களோடும் மற்றவர்களோடும் சரியான விதத்திலே நடந்து கொள்வது இப்படி உள்ளவற்றை பெற்று முடிப்பதற்கு, செய்து முடிப்பதற்கு எந்த விதத்திலே உதவும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நேர்மையாக வாழ்வது, நேர்மையாக நடந்து கொள்வது நம்மோடு மட்டுமல்ல, நம்மோடும் மற்றவர்களோடும் இறைவனோடும் நேர்மையாக நடந்து கொள்வது
மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய சுதந்திரத்தையும் மிகப்பெரிய பாதுகாப்பையும் கொடுக்கும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லை. நீங்கள் நியூஸ் பேப்பரை படித்து பாருங்கள், சிறு பிள்ளைகள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் இல்லையா? கொடூரமான சமூகம் இது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டு போனார், இதோ ஆட்டுக்குட்டியை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டி உனக்கு சுற்றி வேலி அடைத்து நிறைய புல்களை வளர்த்து மேய விட்டு பக்கத்திலே தண்ணீர் வைக்கிறேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் எப்பேற்பட்ட உலகத்திலே வசிக்கிறீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஒரு ஓநாயும் உங்களை தாக்காதவர் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் இறைவனோடு இணைந்திருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் இன்றைய அருமையான செய்தி. சரியா?